பாஸ். ஏய் கையை எடுத்து பாஸ். வணக்கம் பாஸ். வணக்கம் பாஸ். போய் அங்கடு போய் நீ அப்பா பாரு மோந்து வந்துக்கிட்டே போய் அங்கடு. ராணி இப்படி பேசக்கூடாது. அவர் யாரு தெரியுமா? யாருப்பா அவரு? ஏய் தோர ஐயா வணக்கம் ஐயா. கொஞ்ச நாள் நான் ஏரியாக்குள்ள வர்றது இல்ல. ஐயா இந்த ஆளு பிச்சை எடுக்க போயிட்டானா? அவர் யாருன்னு தெரியாம தெரியும். பண்ணக்கூடாதா ஐயா? அப்படி பண்ணக்கூடாது. அவர் யாரு தெரியுமா? அப்பா யாருப்பா இருந்தாலே? அப்பா அந்த யாருப்பா? அந்த ஆளு பெரிய அண்ணா யாருப்பா? ஏரியாவுல பெரிய ஆளுமா? அந்த ஆளு மூஞ்சி மோரடை பாருங்க. பெரிய நீங்க சொல்லி அது சின்ன சண்டீர் மேன் சண்டீர். இவர் சங்கடப்படிட்டு இருக்காரா? போய் அங்க போய் சங்கடப்படியா? போய் அங்க. நான் சொல்றேன் புரிஞ்சுக்கமா. அவர் யார் தெரியுமா? அப்பா அந்த ஆளு அறிவுரி வச்சிருக்காரா இல்லையா? இந்த ஏரியாவுல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்க. ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வைங்க. அந்த கல்யாண வீட்டுல இவர் தான் மாப்பிள்ள. இவர்தான் மாப்பிள்ள. இவர் இல்லாம கல்யாணமே நடக்காது. அட ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. இவர் தான் தலைவர். அங்க கையை கட்டிக்கிட்டு இவர் தான் நிப்பாரு. இவர் தான் தலைவர். அது மட்டுமா? ஒரு துக்க வீடுன்னு வச்சுக்க. ஒரு துக்க வீடுனா அந்த வீட்டுல இவரத்தான் பொணமா நினைப்பாங்க. அங்க கூட மாலையும் மரியாதையும் எனக்கு தான் வரணும். அதான் பொணத்து பக்கத்துல அவர் உட்கார்ந்து பாரா. 10 ரூபாய் கீழே இருந்தா எடுக்க மாட்டியா? நான் எடுப்பேன். எனக்கு காசு தான். நான் கீழே நடந்துச்சுன்னா காசு எடுப்பேன். எங்கால அப்படி இல்ல. அவரு சொல்லு 10,000 ரூபாய் கட்டு கிடந்தாலும் சரி 10,000 கீழே இருந்தாலும் எடுக்க மாட்டாரு. அவருக்கு என்ன மூலமா? மதிக்க மாட்டாரு பணத்தை. அதை சொல்றேன். அந்த யாரும் மதிக்க மாட்டாங்க. நீ என்னை பெருமைப்படுத்துறியா இல்ல கேவலப்படுத்துறியா? பெருமையா தான் தலைவரை சொல்லி. நீ வாயை மூடு, நான் பாத்துக்கிறேன். ஏய் என்ன என்ன சவுடால பெரங்கை கட்டி? நான் சவுடால பெரங்கை கட்டிதே. வாயெல்லாம் கிழிச்சு போய் ஒரு அளவு பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருந்தா இன்னும் ஓரா பேசிக்கிட்டு இருக்க. மூச்சு போல பேத்து போய் பேத்து. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல மஞ்சளில் மயிர புடுங்கினாங்க. மஞ்சள் ஒரு பொம்பளை என்னை அடிச்சு ரபடின்னு கூட பார்க்காம தட்டியோட தட்டி அடிக்கிட்டு கேத்துறா. ஏமா கேட்க துப்பு இல்ல. ஒரு இங்கேமா அடிச்சா அவர் அடிச்சா எப்படி அடிச்சா? தென்பாண்டிச்சி மயிலே தேரோடு அடிச்சாரோ ராணி அவர் தொடாத அடிக்காத. அவர் யாரு தெரியுமா? யார் மேல கை வைக்கிற? வேட்டி அவுத்து அடிக்குது. பேசாம இருக்கிய யாரா இருந்தாலும் வேட்டி அவுத்து அடிப்பாங்க. ஏய் உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். என்ன எதுக்கு நீ மன்னிக்கிற? நீ யாரு என்னை மன்னிக்கிறதுக்கு? ஒரு நல்ல நேரம் இல்லன்னா என்ன பண்ணிருவீங்க? இன்னைக்கு கிழமை என்ன? தேவையில்ல. வெள்ளிக்கிழமை. ஏன் செவ்வாய்க்கிழமை வந்து அடிக்க போறியா நீனு? வெள்ளிக்கிழமை நான் யாரையும் அடிக்கிறது சத்தியம் பண்ணிருக்கேன். இல்ல நீ அடிச்சு வேணா பாரு. அதனால நீ தப்பிச்சுட்ட. நீ சண்டைக்கு வா. நான் ஆம்பளைய நெஞ்ச சண்டைக்கு வா. வா சண்டைக்கு. நீ சண்டைக்கு வா. வா சண்டைக்கு வா. சண்டைக்கு வாங்குறது போவா. அதெல்லாம் சேகசம்டா. நம்ம லைஃப்ல எம்பிட்டு செருப்படி எம்பிட்டு விளக்கமா தேடி. இதெல்லாம் சிம்பிள் மேட்டரு. உன்னை மன்னிச்சுட்டேன். போ. என்ன எதுக்கு நீ மன்னிக்கிற? நீ நெஞ்ச பிடிச்சு தள்ளிருக்க. நானும் உன்னை பதிலுக்கு நெஞ்ச பிடிச்சு தள்ளிடுவேன். தாய்மார்கள் இருக்காங்களே இருக்கா பாக்குறேன். வெய் ஆயுதத்தெல்லாம் கெடுக்க கூடாது கையில. வெய் இல்ல தள்ளணும்னு சொன்னீங்க. சமாதானம் போயிட்டு இருக்கும்போது பிரச்சனை பண்ணக்கூடாது. ஒரே அடிதான் ஆணி இருக்கிருவேத்தோட. ஆணி எங்க இருக்கு அடிக்கிறதுக்கு? அது உண்மைதான். இல்லாத இடத்துல போய் தேடி பார்த்தேன். அது ஆணி இல்ல, இது ஜம்பர். உனக்கு என்ன அடையாளம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? என்னது ஜம்பர்னா தெரியுமா? என்னங்க அது? ஜம்பர் வச்சு அடிச்சிட்டு ஆணியும் உள்ள தள்ளுவாங்க. நம்ம ஓட்ட போடுறது ஐட்டம். அததான் உள்ள தள்ளலாம். பொம்பளை குட்டியாங்கன்னா ரவுடியை குட்டி வந்துருக்கேன். ரவுடின்னு யாரையா பார்த்து சொல்லிக்கிற? என்ன மாதிரி அடக்க ஒடுக்கமான
பிள்ளைய பார்க்க முடியுமா நீனு? அடக்க உடக்க எங்களுக்கு தெரியும். என்ன அடக்கம்? ஆம்பளைய கை நீட்டுற, நீ அடிச்ச மாதிரி உன்னை வளைச்சு போட்டு தூக்கி போட்டு மிதிக்க எனக்கு தெரியாதா? செஞ்சிருவேன். என் தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு வார்த்தை என்னைய ஏயா அவதான் செஞ்சாங்கிறதுக்காக நீ ஒரு ஆம்பளை பையன் பப்ளிக்ல ஒரு பொம்மை அடிக்கலாமாயான்னு கேட்டுட்டாங்கன்னா நான் மருந்தை குடிச்சு செத்துருவேன். செத்துற வேண்டியதானே? என்ன மயிருக்கு சாகுறேன்? செத்துறேன். வெய்யி விடு. பொம்பளை உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். இதோட நீ ஒண்ணு என்னைய மன்னிக்க வேணாம். முதல்ல வாய் பதனம், கை பதனம், பிரஜாபதி பதனம் பேசுவேன். நான் வாய் அடக்கணும்னு அவசியம் இல்ல. இப்படி பேசினீனா போயிட்டு புதன்கிழமை புதன்கிழமை வரேன், சனிக்கிழமை வரேன். அது என்னோட ஜௌரியம். உனக்கு என்ன பிரச்சனைப்பா? உன்னை மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கல வச்சு குறை 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 உரைச்சுடுவா. நான் மாமியா வீட்டுக்கு மாமியாவே போட்டு தெரிஞ்சதுலாம் உள்ள போவேன். கொய்யால சூப்பர் பொம்பளைடா. ரைட்ரா, நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ. இனிமேல் உங்கள்கிட்ட பேசி பிரயோசனம் இல்ல. பேசி பாரு. என்ன வேணாலும் பேசி. இந்தா பேசுறியா? இன்னும் என்ன அடிக்கிறியா? அடி. கார் சிட்டியா மூஞ்சில துப்பு. தேங்க்யூ. அது எனக்கு பண்ணி தெளிச்சது. அவர் யார் தெரியுமா? கை வச்சா நடக்கிறதே வேற. வேணாம் சொல்ற கேளு. கை வைக்கிற வேலை. இவ்வளவு நேரம் நம்ம பேசாம தான் இருந்தா. இப்ப நீ வந்து ஆரம்பிச்சுடுற. யாரு கொதிக்குது தலைவா? நீ கொதிக்குது. நல்லா இல்லாம தான் போறேன். உங்களுக்கு பிரச்சனை பண்ணல. நீ வாய மூடுறா. முதல்ல நீ ஒண்ணுக்கு புறந்தா போயிட்டா. எனக்கு உதவி பண்றவங்க மேல ஓத்திரை பண்ணி இருக்க. நீ ஒரு இது போ. நீ பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீ கை வச்சா. அந்த பொம்பளை பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளிச்சுல. சொல்லிக்காரு. நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ. செருப்புண்டா. எப்ப போய் செருப்பு நீ அடிக்கிற அடி. விளக்கு மாத்திட்டு அடிக்கிற அடி. செருப்பு எவ்வளவு பெரிய சாணிய கரைச்சி என் தலையில ஊத்து. அது எனக்கு திருமஞ்சன அபிஷேகம் பண்ண மாதிரி. பிய கரைச்சி என் மூஞ்சில அடி. அது எனக்கு சந்தன காப்பு சாத்தின மாதிரி. எதுக்கும் கலங்க மாட்டேன். உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மலங்க பையன் நான் தான். என்ன மலங்க பையன் சொல்லிட்டு தெரியுற? மேடை போட்டு லைட் போட்டு மைக்கு போட்டு சொல்லியிருக்கேன். நான் மலங்க பையன் தான். நீ எப்படி? செருப்பு விக்கிற விலைக்கு விளக்க மாத்து விக்கிற விலைக்கு வேற அடிக்க வேற சொல்றாரு. சரிப்பா, நான் அதை காட்டுல மோசமான ஆள்தா. நான் தான் மலங்கன்னு ஒத்துக்கிட்டேன். நீ எப்படி? ஆத்தாடி ஒன்னே மாதிரியே மலங்குத்தனமா இருப்பாங்க. நாங்களும் ரோசக்கார ஆளுங்க. பிடிக்காதவங்க அந்த ஊர்ல இருந்தா நானும் எங்க அப்பா ஊரவே காலி பண்ணிட்டு போயிரும். நாடே மாறுவோம். அந்த இந்த மேடையில பாக்குறேன். பப்ளிக்ல பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்டிருக்கியா? என்ன? மலங்க முளைச்சான் மானஸ்தன் செத்தான். ஏன் மலுங்க முளைச்ச மானசா? அது ஏயா? சொல்லு. வாயிலே பேசுங்க. விதி முடிஞ்சனால விதி முடிஞ்சு மயிறு புடுங்கல. மலுங்க பயலாண்டா தான் பொழைக்க முடியும், மானஸ்தனாண்டா சாகத்தான் முடியும்னு பழமொழி சொன்னேன். ஏன் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? மானஸ்தன் தான் பொழைக்க முடியும், மலுங்க பய சாகத்தான் முடியும். இப்ப நிரூபிச்சு கூடவா? எப்படி நீங்க நிரூபிப்பீங்க? நீ ரோசக்காரி தானே? நான் ரோசக்கார ஆளு. நான் மலுங்க பை தானே? ஒரு பேச்சுக்கு சும்மா காட்சிக்கு நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கிவிட்ட. 5 லட்சமா? வாய மூடு. சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். ஒண்ணா ஆன்னு திறப்பேன். ஏமா எத்தனை சைபர்? ஒரு 5 லட்சம் நீ கிட்ட வாங்கிவிட்டேன். 2 சைபர். வருஷம் 5 ஆகி போச்சு. வட்டியும் கட்டல முதலும் கட்டல. நான் கடன்காரன் கொடுத்தவன் உனக்கு போன் பண்ணலாம்னு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். செல்லு தள்ளிக்குள்ள. இன்னைக்கு நாடகத்துக்கு நான் தான் பப்புன்னு தெரியாம வந்து மாட்டிட்டேன். அப்பா சொல்ல. நான் கடன் கொடுத்தவன் காசை கேட்பனா கேட்க மாட்டேனா? கேப்பீங்கல்ல. எப்படி கேட்கணும்? நல்லா கேட்பாங்க. ராணி அப்பா சொல்லுங்கப்பா. அவர் எப்படி கடன் கேட்பாரு? எப்படி கேட்பாரு அவரு? ராணி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க 5 லட்சம் கொடுத்திருக்காருல, 5 லட்சம் எப்படி கேட்பாரு? கேட்பார்ல. அவரோட காசு வீட்ல நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடுறியா? நேரத்துக்கு சாப்பாரு. ஏதோ நீங்க கொடுத்த புண்ணியத்துல கார் வாங்கியிருக்கேன், இடம் வாங்கியிருக்கேன், வீடு கட்ட போறேன். வாங்கவில்லை. இன்னும் நல்லா இருக்கணும் தான். அப்பா நான் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் கஷ்டத்துல இருக்கல. இல்லங்க நீ என்ன பண்ற? இந்த நான் கொடுத்தல 5 லட்சம் ஒரு 50-100 கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஐயோ, நீங்க இப்படி கேட்கும் போது நான் இல்லன்னு உங்களுக்கு காசை இல்லன்னு சொல்ல முடியுமா? உங்க காசு நீங்க எப்ப வேணா வாங்கிக்கலாம். ஆமா, என்னால 5 லட்சம் கொடுக்க முடியல, 1 லட்சத்தை எப்படியாவது நான் உங்களுக்கு தந்துருவேன். ஆமா, டெய்லி 50-100 கொடுக்க முடியலனாலும் ஒரு 10-10 ரூபாயாவது எப்படியாவது சேர்த்து நான் கொடுத்துருவேங்க. மூடு. உனக்கு 5 லட்சத்தை கொடுத்து போட்டு நான் வந்து ஏமா ராணி நல்லா இருக்கியா, அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறேன், டெய்லி 50 நான் கேட்கிறேன் பாரு எப்படி கேட்கிறேன்னு. ஏண்டி லொப்ப நாய, நாய முடிய கடன்காரன் நாய, பேசாதிரி பிச்சைக்காரன் நாய். வாங்கினடி காசு
தக்காளி 10 வட்டினாலும் பரவாயில்ல, கொண்டாங்க கொண்டாங்கன்னு வாங்கி குடும்பத்தோட பிய தின்ன மாதிரி பிரியாணி வாங்கி ஆவுன்னு தின்ன. இதுல இவங்களுக்கு கார்பரேஷன் குழா தண்ணி ஒத்துக்காதான், ஒத்துக்காது. சளி பிடிக்குமா, ஆமா, பிசிலரி வாட்டர் வேணுமா, பிசிலரி. அதுக்கு என் மூத்தத்தை குடிலாம் பேச்சிருக்கு. வாங்கின காசை கொடுக்க வக்கில்லாத நாய் உனக்கு அதுக்கு சிகுசிகுன்னு பாவனை அவுத்து போட்டு அம்மனை குட்டியா பிராயிலர் நிப்பாட்டு. காசை கொடுக்க முடியலன்னா 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி என் பணத்தை கொடுக்க முடியும். 10 பாத்திரம் தேய்க்க முடியலன்னா 10 பையட்ட போட்டு அப்படின்னு நான் கேட்கிறோம்னு வச்சுக்க. அதான் கேட்டுடியா, இதுக்கு மேல என்ன கேட்கணும்? நீ ரோசக்காரி என்ன செய்வேன்? விக்காத நான் கொடுத்துருவேன், உங்க கடனை நான் அடைச்சிருவேன். மூதேவி அதுதான் விக்காதுன்னு தெரியுது, அதை கொண்டு எப்படி விற்பேன்? எங்க அழகப்பா சும்மா தான் இருக்காது, அவரை வித்துட்டாவது நான் உங்க கடனை அடைச்சிருவையா. இந்த வார்த்தை உன்னை கேட்டிருக்கேன், ரோசக்காரி என்ன செய்வேன்? அதெல்லாம் எப்படியா கடனை அடைச்சிட்டு இந்த வார்த்தை கேட்டதுக்கு தூக்கு மாட்டி தொங்கிருவேன். என்ன தூக்கு மாட்டி தொங்கிருவேன். நிப்பாட்டு, வேலை முடிஞ்சு போச்சு. நீயே ஒத்துக்கிட்ட. எப்படி ரோசக்காரி தூக்கு போட்டு தொங்கி செத்து போயின்னு ஒத்துக்கிட்டியா? இப்ப பிளேட்டை மாத்தி போடுவோம். எப்படி? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு 50 ரூபா கடை வாங்கிட்டேன். நீ மட்டும் 5 லட்சம், நான் 50 ரூபா. என்ன இது வருங்க? நீ 50 கோடி வாங்கினாலும் கட்டலாம், ஆளுக்கு தகுந்ததுதான். நீ 5 கோடி வாங்கினாலும் கட்டலாம், ஆண்டை உனக்கு அந்த அமைப்பை கொடுத்துருக்கான். நம்மனால முடியாது, புண்ணாக்கிடுவாங்க. ஏதோ சரக்கடிக்க காசு இல்லாம ஒரு 50 ரூபா உன்னை வாங்கிவிட்டேன். நான் கடனை திரும்ப கொடுக்கல. இப்ப நீ என்னை கேளு, நல்லா கேளு. ஏய் 50 ரூபா வாங்கினில அறப்போத நாயே, குடியார நாயே, உனக்கெல்லாம் எதுக்கு இந்த பேண்ட் சட்டை எல்லாம்? உனக்கெல்லாம் எதுக்கியா? எதுக்கு 50 ரூபா கொடுக்க வக்குல என்ன பல்ல கடிக்கிறியா? உன் கெட்ட கேட்டு கூலிங் கிளாஸ் கண்ணாடி வேற நல்ல மூஞ்சி முகர கடையாள மாதிரி நல்ல தென்னந்தாவள மாதிரி இருந்துக்கிட்டு, ஆளையும் மண்டைய ஆளையும் பாரு, வாய பாரு, காது வர வச்சுக்கிட்டு சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு சுண்ணாம திங்கிறியா? இல்ல கேக்குறேன், ஏன் இந்த உயிரை வச்சுக்கிட்டு தெரியல? இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம், இந்த மானகட்ட பிழப்புக்கு 50 ரூபா கொடுக்க வக்கலாத நாயே. என்ன கேட்ட? என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலான்னு. போத வருமா? போத வருமா? போத வரும்னு தெரிஞ்சா நான் என்ன மேற்கு டெய்லி 400-500 கடையில செலவு பண்றேன். அழகா 5 லிட்டர் கேனா உனக்கு கொடுத்து விட்டு 5 லிட்டரா? நீ கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு ஒரு வாரத்துக்கு வச்சிருந்து கூட கொடு. கலந்து எப்படி பப்பட்டா கலந்து தான் குடிக்க போறோம். இதுலயே பப்பட்டா கலந்து குடிச்சிட்டு போறோம். இதுல நீ குடிக்கிறதா இருந்தா கேன் கூட வேண்டாம், அப்படியே டைரக்டா சாப்பிடுவேன். இப்ப நீ என்கிட்ட என்ன கேட்கற? எப்ப 50 ரூபா காசு கொடுப்ப? அவ்வளவுதானே, ஒரே வார்த்தை தான், கொடுப்போம்ல. அதான் எப்ப கொடுப்பீங்க? இருக்கும்போது வாங்கி. அதான் எப்ப இருக்கும்? வேலை வெட்டிக்கு போனா தானே காசு இருக்கு. எப்பங்க வேலை வெட்டிக்கு போவீங்க? மூடு வந்தா தான் போவேன். எப்பங்க மூடு வரும்? ஏன் மூடு வந்தா நீ வாரியா? வந்துட்டாலும் காசையும் கொடுத்துட்டு எங்கட படுக்கவும் வரம்ன்றாடா. அவர் மூட தூக்குற பத்தி பேசியிருக்காரு. இதுதான் மலங்க பையன். இதுக்கு தான் சொன்னா, ரோசக்காரனுக்கு காசை கொடு, மலங்க பயலுக்கு பொண்ணை கொடுறாங்க. காசை ரோசக்காரனுக்கு கொடுத்தா சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டான்னா எதையாவது வித்தாவது கடனை அடைச்சு போடுவேன். மலுங்க பயலுக்கு பொண்ணை கொடுத்தாத்தான். இப்ப நீ என்ன பேசினாலும் கேட்டுட்டு நான் பாட்டுக்கு தலைகளை ஓட்டு சோறுன்னு தெரிஞ்சு போற பாத்தியா? அப்படி குடும்பம் கட்டு போகாம இருக்க. இப்ப தெரிஞ்சுக்க, சின்ன பிள்ளை கைய ஒடிச்சுக்குறே, சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைனா உன் கையை அங்கிட்டே வச்சுக்க. கையை தொட்டாங்க அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம இருந்த. ஏய் தொட்டு பேசுறவள என்ன என்ன பேசுனியே? சரி, தொடுவேன் தொடுறது தொடுவேன். யாரு தெரியுமா? யாரு? என் மக. மாமா வணக்கம் மாமா. மாமா சாரி மாமா. என்ன மாமா, ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளைய போய் தொட்டு பேசுறீங்களே? அட பைத்தியம் முடிச்ச மாமா, கல்யாணம் ஆகாத பிள்ளைங்கனாலதான் தொடுறேன். கல்யாணம் ஆன பிள்ளைய தொட்டா புருஷங்காரங்க வாயிலே வெட்டுவாங்க. ஹலோ, சொல்ற புரியலையா? என்ன புரியலையா? ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைய ஒரு சபையில வச்சு தொட்டா நாளைக்கு யாருங்க கட்டிக்குவாங்க? ஏ லூசு பக்கி, வயசுக்கு வந்த பிள்ளையை தான் தொடரும். வயசுக்கு வராத பிள்ளைய தொட்டோம்னா பாலியல் பலாத்காரம் உள்ள கொண்டு வச்சுக்கிட்டு குத்துவாங்க. என்னமா எனக்கு அந்த பலகாரம் நீங்க வாங்கியே தரலப்பா. பலகாரமா? ஏய் கருமத்தை நீ அழுகாதம்மா. நீங்க எங்க ஞாபகப்படுத்துறிய சும்மா? ஆமா, காலையில பலாத்காரம் சின்ன பிள்ளை அது ஆசைப்பட்டா நான் வாங்கி கொடுத்தாகணும். எங்கப்பா அதை ஞாபகப்படுத்தலையா? அம்மா, காலையில திருப்பத்தூர்ல வண்டி எடுப்பாட்டி பாலியல் பலாத்காரம் வாங்கி தரேன். நான் இவன் மட்டும்தான் லூசு நினைச்சேன், உங்க குடும்பமே லூசாடா நீங்க. எனக்கு வாங்கி தாங்கப்பா அந்த பலகாரம். நான் தெரியாம உங்க குரூப்ல வந்து மாட்டிக்கிட்டேன்டா. என்னம்மா? அந்த பலகாரம் வாங்கி தாங்கப்பா. ஓ, பிள்ளைய சும்மா இருந்த பிள்ளைய வந்து ஞாபகப்படுத்தி பலகாரம் கேட்டுக்கிட்டு இருக்குது. காலையில வாங்கிட்டு வரமா?
அதாவது பலாத்காரம் வந்தா செய்யறது. அது காரமா இருந்தா சரி, இனிப்பா இருந்தா சரி. வாங்கிதாங்க மாமா, நீ மாமா. ஏங்க தொட்டு பேசுறியா? இனிமேல் தொட்டு பேசாதியா? தொடலப்பா. இங்க இருங்க, நானே என் பிள்ளைய தொட்டது இல்ல. என்னது? சந்தைக்கு திங்கக்கிழமை தான் போவாராம். என் பிள்ளைய நானே தொட்டது இல்ல. நீ தொடப்படாதடா லூசு பக்கி, நான் தொடலாம். அட அவ்வளவு ஏங்க, என் பொண்டாட்டியே நான் தொட்டது இல்ல. யார் இருந்தாலும் எங்க அப்பா, எங்க அம்மாக்கு அவரு தான் புருஷன். எங்க அம்மா அவங்களுக்கு பொண்டாட்டி. ஏடா கண்ணை கட்டுது, நீ உன் முட்டாட்டி தொட்டது இல்லையா? எங்க அம்மாக்கு இவர் தான் புருஷன், அவருக்கு நான் பிள்ளை. எந்த பொருளுமே வச்சுக்கிற பொறுத்தா இருக்கு, புலங்கணும்னா பழச்சா போயிடும். டேய் ஏடா, ஐயோ குழப்பமா இருக்கே. புலங்கவே இல்லைன்னா அப்புறம் எப்பறம் எத்தனை புள்ள? இதுவா, இது கடவுள் ஆண்டவன் கொடுத்தது. ரைட்ரா, ஆண்டவன் கொடுக்கடா, அடுத்த வீட்டுக்காரன் கொடுத்துருக்கேன். அடே நீ வாழைப்பழ கம்மனியாடா? நான் தெய்வ குழந்தைங்க. தெய்வ குழந்தை இல்ல, ஏத்த வீட்டுக்காரன். மூதேவி மொப்பை வாழைப்பழத்தை உரிச்சு உள்ள தள்ளிட்டே இருந்திருக்கியா. ஏத்த வீட்டுக்காரன் கொம்மாட்ட உள்ள தள்ளிக்கா. ஏங்க நான் தெய்வ குழந்தை, அப்படி பேசாதீங்க. தெய்வத்தோட பிள்ளையா நீ? ரொம்ப சந்தோஷமா. நான் தெய்வத்தோட மருமையன். முகரக்கட்டைய பாரு, நம்ம குடும்பம் அவங்களும் இருக்கும். குருசாமி. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன போஸ் கொடுத்து வைக்கிற? அதுக்குள்ளேயா வந்துட்டாவ? கழுத்துல உட்கார்றாளா? என்னம்மா விலை இது மாம்பழம்? ஒரு மாம்பழம் 2000 ரூபாய் விக்கிறேங்க. என்ன மாம்பழம் அது? மல்கோவா. நல்ல சாதி மாம்பழம். நான் பல சாதி மாம்பழம் பார்த்தவன், ஆனா இது நல்ல குமுக்குமுன்னு இருக்கு. நல்ல சிலதெல்லாம் உள்ள வச்சிருக்கிறது எப்படி வெளியில தெரியுது? நீ உள்ள வச்சிருக்க, அது வெளியே தவிக்கிட்டு வருது. என்னடா மேடையா, என்னடா வச்சிருக்கீங்க? ஆளாளுக்கு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்ப மாம்பழம் வைக்கிறீங்க அதானே? ஆமா. மாம்பழம் வைக்க வந்தா அம்மா ஒரு மாம்பழம் 2000 ரூபாய் விக்கிறேன், யாருமே வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. இவங்க கொடுக்காத திங்க தெரியாத பயலுகன்னு சொன்னா கேட்கணும். ஏன் திங்க தெரியாது? எப்படி திம்ப? என்னங்க ஒரு பழத்தை வாங்குறேன், கத்தி எடுக்கிறேன், 4 கீத்து போட்டு 4 பேரும் சாப்பிட்டு போறோம். அப்புறம் மாம்பழத்தை முழுங்க முடியும்? அப்புறம் அறுத்துதாயா சாப்பிடணும். முழுங்காலே செப்டிக் ஆகி போயிடும் மாம்பழம். மாம்பழத்தை எப்படி சாப்பிடணும் நான் சொல்லித்தரேன். எப்படி சாப்பிடணும்? முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும். சும்மா இருங்க. சும்மா தான் இருக்கு, அப்புறம் சும்மா இருக்காங்க. என் ஆள் பாத்துக்கிட்டே இருக்காப்ல. பாவம், இன்னைக்காவது அவன் நான் செய்யறத அவன் செஞ்சதான் நினைச்சு பார்த்து தொலையட்டும். ஏன் லைட்டா ஒரு நஸ்க் இங்க பாருங்க, ஆரம்பிச்சிட்டாப்ல. ஏறி ஒரு பம்ப் பண்ணணும், காயா பழமா. அப்புறம் உள்ளங்கையை வச்சுங்க, அப்படியே கத 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 கத. என்ன சத்தம் ஒரு மாதிரி இருக்குது? திரும்ப உள்ளங்கையை வச்சு அப்படியே என் டவுசர் கழிச்சிருக்கான்னு பாரு. எங்க இருந்து சத்தம் வருது? உள்ளங்கையை வச்சு அப்படியே. நீதானாடா பேக்ரவுண்ட் மியூசிக்? ஏண்டா பேக்ரவுண்ட்னா கசக்கிறதுக்கு மியூசிக் கொடுறான்னா, நீ கலட்டுறதுக்கு மியூசிக் கொடுத்துருக்கு. கரக்கரன்னு நல்லா கசக்கி விட்டுட்டு ஏமா நுனியில சின்ன ஒரு கடி கடிச்சிட்டு இப்படி அமுக்கிக்கிட்டே உறிஞ்சனாதான் நீதானா பேக்ரவுண்டா அது? உறிஞ்சணும். டேய், நீ உறிஞ்சறதுக்கு மியூசிக் கொடுறான்னா உள்ள போய் பார்த்துக்கோங்க. மாப்பிள்ளை வைக்காத ஆமா சும்மா. மாசி மாசமே அக்கனி சட்டி எடுத்து முடிச்சுட்டேன் முத்துமாரிக்கு. இப்ப நீங்க எனக்கு அளவு ஊத்தி கொண்டே விடலாம் பாக்குறீங்க. ஆத்தா வந்து இறங்கிட்டா, ஆத்தால எல்லாம் சதுரருக்கு ஏத்துவோம். இங்க இருந்து தீச்சட்டி எடுத்து
எவ்வாறு 100 தடவை சொல்லிருக்கேன். அம்மா ராணி அவர் சொல்ற மாதிரி ஆடுமா. பாப்பா நான் தெரியாம உண்மையை சரியா பண்ணேன். நான் நிக்கிறேன் நீ போய். இப்படி எவ்வாறு ராக்கெட் இடம் மாதிரி ப்ரூட் நிங்கிட்டு போறீங்க. அம்மா ராணி என்ன உங்க அம்மா மாதிரியே பண்ற. பாப்பா நான் அவங்க அம்மா அப்படித்தானா? ஏன் மாப்பிள்ள நீங்களும் என்ன மாதிரி தானா? அப்ப உனக்கும் ஊத்த தெரியாதா? தேங்க்யூ மாமா. அடிச்ச மணியமா இருக்கே என்ன சம்பளம் வாங்குறவங்களே நிப்பாட்டிட்டாங்க. நீ எதுக்கு இந்த அடி அடிச்சிருக்க? ஏங்க அவர் என்னைய தாங்க பாக்குறாரு. நீங்க தப்பா என்ன உண்மையே பொருள் பாத்துறாங்க. ஏங்க அதை ஏன் காட்டுறீங்க? சகலை அவரு. சரி உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டா? ஓப்பனா பேசுவா. என்ன கட்டிங் வாங்கி தரேன்? இல்ல அப்புறமாட்டி கரெக்ட் பண்றேன். பாவம் இதையே நினைச்சிட்டு என்கிட்ட வண்டி வேசையில் விழுந்துருப்பேன். அப்பா நான் சொல்ற கீழே ஒரு மனுஷனை கொண்டு விடாத. உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? சாரி மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க உடனே டன் ஸ்லிப் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. எனக்கு இன்னும் ஆகல. இன்னும்மா என்ன அவசரம்? அதுக்குள்ள கல்யாணத்துக்கு கொஞ்சம் காசு பணம் சம்பாரிச்சு நகை நட்டு வர்ற பொண்டாட்டிக்கு சேர்த்து வச்சுட்டு இன்னொரு 10 வருஷம் பொறுத்தோம்னாக்கா நேரா திருக்கடையூர்ல போய் 60 கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வெயிட்டிங்ல. அப்ப 60 வயசுல தானே உங்களுக்கு பொண்ணு பார்க்கணும். ஏங்க பெரியம்மா ஒண்ணு இருக்கு. சும்மா சொன்னடி 27 தான் ஆகுது எனக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஹலோ உன் பிரச்சனை உனக்கு. ஐயோ ஐயோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. நானும் லவ் பண்றேன். எனக்கு வேலை இருக்கு. சீக்கிரம் பண்ணுங்க. இதுக்கு அப்புறம் தான் எனக்கு கதையே இருக்கு. இதுக்கு அப்புறம் தான் எனக்கு வேலையே இருக்கு. சீக்கிரம் பண்ணுங்கன்னா என்ன இது காதலா? அது என்ன கதை? இப்ப நீ காதல் பண்றியா பண்ணலையா? கட்டுப்பா இரு. அப்புறம் நானு நீ பண்ணியா முதல்ல? எனக்கு வேலை இருக்கேன்னு சொல்லி இருக்கேன். என்ன நீ இப்படி பண்ணிருக்க? ஃபீலிங் கூட என்ன ஃபீலிங்? அத பண்ணி தொலைன்றல. அப்புறம் ஏன் என்ன போட்டு இங்க படுத்துற? உன்னை நான் எப்படி ஏத்தா வந்து மொத்தமா புள்ள ஊட்டி பூரா வாரி வலிச்சு குழப்பிட்டே கூட்டிட்டு சூப்பர்ரா. இந்த இதுல ஒரு 10 பேர் அப்படியே கூட்டிட்டு பார்த்தா சிறப்பு. அதுக்கு தான் வந்து உட்காந்தியா நீ? நான் சொல்லல நடக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தியா? உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரைட் நடக்கணும். 2 மன்றம் தான். அதுக்கு தான் 4 மன்றம். உன்னை எப்படி நினைச்சுக்கிறதுக்கு தெரியுமா? வேலை இருக்கு பண்ணுங்க. பண்ணி தொலைக்கிறேன். ஏன் அவ்வளவு ஹலோ லோ லோ வாவா வங்கீரம்மா வந்தால் என்னை தருவேனே. வாவா வங்கீரம்மா வந்தால் என்னை தருவேனே. வந்தோ
என்கிட்ட லவ் பண்றியா, அந்த ஆளுக்கு போர்ஸ் கொடுத்து விடுறியா? உன்னைய டைட்டா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காப்ல, என்னைய டைட்டாவே வைக்கிறது இல்லை. சரி பரவாயில்ல, மட்டும் ஜூம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே நல்லது, அதனால தப்புல. அந்த ஜூம் பண்றது எனக்கு தானே அனுப்புறாப்ல, என்ன பண்ற? நேரா வீட்டுக்கு போறேன். போய் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். விளக்கமா செஞ்சோம், என்னோடதான். யாரோட இருக்க? கல்யாணம் இப்ப பண்ண முடியாதுடா தங்கம். பங்குனி மாசம்டா. அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. பெரியவங்க கிட்ட கேளு. நீங்க அந்த ஆளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. காதல் மட்டும் இப்ப பண்ணுவாரா, கல்யாணம் இப்ப பண்ண மாட்டாங்க. நான் சொல்றத கேளு, கல்யாணம் மட்டும் தான் இப்ப இல்ல. எப்ப கல்யாணம்? வைகாசி கடைசியில கல்யாணம், சரியா? ஆனா ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு. எப்படி இப்படி எல்லாமே இப்படி தானா? டிஃபரண்டா செய்யணும். அப்ப சோத்த வாயில தானே சாப்பிடுங்க, வேற குண்டில சாப்பிடுங்க. முகர கட்டை பாரு. வா, ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு விடிய காலம் கரெக்டா பிரம்ம முகூர்த்தத்துல 3 to 4 உள்ள போறவனே அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அது எப்படிங்க நாடகம் நடந்துட்டு இருக்கு? அந்த 3 to 4 தான் நாரதர் வள்ளி தர்க்கம் ரொம்ப கடுமையா நடந்துகிட்டு இருக்கான். அப்ப யாரும் நம்மள கவனிக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? ராஜபாட்டுக்காரர் உள்ள படுத்திருப்பாங்கல்ல, வெளிய இருக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு நேரா அந்த மெயின் ரோடு போயிருவாப்ல. அழக பக்கத்துல போட வருவாங்கல்ல. அல்ல சொல்லிட்டு அரக்கவளி வெத்தல வாங்கி கொடுத்துருக்கேன், பெட்டியிலே உட்கார்ந்துட்டு இருக்கேன். டீ குடிக்க வருவாங்கல்ல உள்ள. இப்ப டீ குடிக்கிறது இல்ல, இப்ப பால் தான் சாப்பிடுறாப்ல. கடைக்கே போய் சொல்லிட்டேன். மோகன்தாஸ் மாமா ஃபேன்ல வந்து உட்கார வருவாங்கல்ல. அவனை பத்தி பிரச்சனை இல்ல, பேனை மட்டும் திருப்பி போய் உட்கார்ந்த இடத்துல தூங்குவேன். நம்ம என்ன சொல்றீங்க? ஜோதியப்பா சீன் மாத்துவாங்கல்ல. சீன் மாத்த மாட்டார். நம்ம சீன் முடிய வரைக்கும் அவர் சீனை மாத்த கூடாதுன்னு சொல்லி 200 ரூபா கொடுத்துருக்கேன். அதை பத்தி கவலைப்படாத. இன்னைக்கு நம்ம அடி நொறுக்குறோம். இன்னைக்கு என்னுடைய முழு திறமையும் உங்கள்கிட்ட காட்ட போறேன். என்னுடைய 64 டைப்பையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். என் காம கலியாட்டங்களை பூரா உங்களிடத்துல காட்ட போறேன். என்ன சவனம் சொல்லுது? நல்ல சவனமா இருக்கு. என்னுடைய காம கலியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணையா வந்து சவனம் நல்ல சவனம். அதுக்கு ஈடு கொடுத்து அதுல நீ பாஸ் ஆகணும். அப்பத்தான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். ஐயோ, அப்ப என் வாழ்க்கை அதோட வழுக்கதான். அது என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? என்னுடைய 64 டைப் ஃப்ரண்ட் பேக் சைடு அப் டாப் அவ்வளவு வகையா இருக்கு. அவ்வளவு உங்ககிட்ட காட்ட போறேன். நீ அதுல பாஸ் ஆகணும். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா? நோ, ஃபெயில் பாஸ் ஆயிருவேன். ஓ, நீ ஃபெயில் ஆயிட்டீனா? நான் சத்தியமா பாஸ் ஆயிருவேன். நீ ஃபெயில் ஆயிட்டீனா? நான் எப்படியாவது தக்கி முக்கி நக்கியாவது 35 மார்க் அப்ப பாஸ் பண்ணிருக்கேன். என்ன? ஓ, நீ போய் ரெடி பண்ணு. போ. நான் ஏதா ரெடி பண்ண? கட்ல ரெடி பண்ணேன். இங்க வா. கட்ல மெத்த பாய் தலகாணி எல்லாத்தையும் நீ ரெடி பண்றது பெரிய விஷயம் இல்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னை ரெடி பண்றதுக்கு வா. ஐயோ, கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். யாராதே? வாங்க அக்கா வாங்க. எதுக்கு? ஓடாத மிக்ஸி, யாரா சொன்னது? ஓடாத கிரைண்டர், பழைய கட்டில். இத ரெடி பண்றதுக்கு அந்த வண்டியிலயாவது போட்டுவே இல்ல. வண்டி இது மாதிரி வண்டி வண்டி எடுப்போம். வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பொருட்களை கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். பழைய பொருள் நீ நிறைய பழைய பொருள் தேவையா? ஓடாம கிடக்குது. 500 ரூபாய் வண்டி எடுத்து போங்கடா. அட நில்லியா, அப்புறம் போயிடுவாங்க உன்னை விட்டுட்டு. நீ இப்ப எதுக்கு தேடுற வண்டிய? இந்த வண்டியை தூக்கி என்னை அதுல போட்டுட்டு பேரிச்சம்பளம் வாங்கத்தானே? இப்போலாம் ஆசை உனக்கு. அவன் கூட கொடுப்பேன், அவனை வச்சுக்கிட்டு பேரிச்சம்பளம். நீ பேரிச்சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு நேந்திரம் பழத்தை இழக்க. பழைய பேப்பர் நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். ஆனா 1000 ரூபாய் வண்டி எடுத்துட்டு போங்கடா. ஓடாத என் வண்டி என் வீட்டுக்கே சுத்திட்டு அலைகிறாங்க. எவனோ தகவல் சொல்லியிருக்காங்க. ஏத்தா அடுத்த ரவுண்டு வர்றியா? இங்கே இங்கேதா உனக்கு நல்லா சொல்லிவிட்டேன். 10 பேரை கொண்டு இறக்கி விட்டு இங்கே வந்து மினி லாரி மாதிரி வந்து ஏற்றி போயிட்டு இருக்கீங்க. என்ன ஷேராட்டாவா நீங்க? முதல்ல 10 பிள்ளைகளை கூட்டு போனா இப்ப அடுத்து பெரிய ஆளு வந்து கூப்பிட்டு இருக்க. கொண்டு ஊர் எல்லையில் விட்டுட்டு வரியா? யார்கிட்ட காசு வாங்கின? எவ்வளவு நாடத்தை கெடுக்கிறதுக்கு? குளவழி ஆகி போயிரும் பாத்துக்க. இரு, உங்க வீட்டுக்காரத்தை வந்து சொல்றேன் உன்னை பத்தி. நீ வந்து யாரையாவது கூட்டு போன, ஆமா பாத்துக்க, நான் மருந்தை குடிச்சிருவேன். ஒழுங்கா கொண்டு போன பிள்ளைகளை கொண்டாந்து மறுபடியும் கூட அந்த 10 பிள்ளைக்கு விட்டுருப்போம். என் மனசுக்கு எடுத்து யார்கிட்ட நான் சொல்லுவேன்? ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இங்கு எனக்காக அழ வேண்டாம், சிறு கண்ணீரும் விழ வேண்டாம். உன்னையே நீ வாழ்கிறேன், உன்னையே நீ வாழ்கிறேன். ஒரு ஜீவன்
அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இங்கு எனக்காக சிரிக்க நீரும் ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது உன்னை நான் கண்ட நீரின் கண்கள் இல்லை உண்டானது இன்னை கண்ட நீரும் எங்கும் உண்டானது காணாதவனை கண்டேன் காயங்கள் எல்லாம் போவாது காயங்கள் ஒன்றி என்றாதல்ல கண்ணீரி உன்னை தாயாது மழை வேகம் பொழியுமா நில தந்து விலகுமா சொல்லீகமா ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இந்தியக்காக வாழ்கிறேன்